Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டத்தில் உரிய விலை இல்லாததால் மாம்பழங்கள் பறிக்காமல் மரத்திலேயே அழுகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். ஆத்தூர் தாலுகாவில் சுமார் 20,000 ஏக்கர் பரப்பளவில் மாங்காய் விவசாயம் நடைபெற்று வருகிறது. கல்லாமணி, செந்தூரம், மல்கோவா, அல்போன்சா, பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், காளைப்பாடி என 15க்கும் மேற்பட்ட ரகங்கள் இப்பகுதியில் விளைவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு போதிய விளைச்சல் இருந்தும் உரிய விலை போகாததால் மாம்பழங்களை பறிக்காமல் மரத்திலேயே விவசாயிகள் விட்டுவிடுகின்றனர். இதனால் மரத்திலேயே மாம்பழங்கள் அழுகி வருவதால் விவசாயிகளை காக்க விடிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சென்றாண்டு என்ன நட்டீங்கன்னா ஒரு டன் 20,000 ரூபாய் 25,000 போச்சு. இந்த தடவை என்ன நட்டீங்கன்னா கல்லாமையை சூசுக்கு 4,500 ரூபாய்க்கு கேட்குறாங்க. அதனால மாங்காயை பறிக்கிறதுக்கு கூட இந்த செலவினம் பத்தாது, கூலி ஆட்கள் கூட பத்தாததுனால விவசாயிகள் ஊராமே இந்த மாமரத்தில் அப்படியே தொங்கிக்கு இருக்கு, சேதமடைஞ்சிருச்சு, கீழே வர கிடக்கு. ஒவ்வொரு தோப்புலையும் ஒரு 50 டன்னு 100 டன்னு தேக்கம் அடைஞ்சு ரொம்ப சேதாரத்தில் கீழே இருக்கு. அதனால விவசாயிகள் பூராமே பெரு சேதத்தில் உருவாக்கி பெரும் நஷ்டத்தை உருவாக்கத்தில் இருக்காங்க. கோவை மாவட்டம் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் குளங்களுக்கு நீர் சென்றடையாததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் நொய்யல் ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சித்திரை சாவடி தடுப்பணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. எனினும் விடியா ஸ்டாலின் அரசு முறையாக தூர் வாராததால் பல இடங்களில் ஆகாய தாமரைகள் படர்ந்து குளங்களுக்கு தண்ணீர் செல்லாமல் உள்ளது. எனவே குளம் குட்டைகளை தூர்வாரி தண்ணீரை தேக்க விடியா அரசு நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கரூரில் அனுமதியின்றி கல்குவாரியில் எம்சாண்ட் அள்ளியது குறித்து வழக்கு பதிவு செய்ய காலம் தாழ்த்தியதால் ஆத்திரமடைந்த மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பரமத்தி பகுதியில் தனியார் கல்குவாரியிலிருந்து அனுமதியின்றி எம்சாண்ட் ஏற்றி வந்த 2 லாரிகளை மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் சிறைப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்ய தாமதித்ததால் அவர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடிய அரசின் ஏவல் துறை மணல் கொள்ளைக்கு துணை போகிறதோ என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் அருகே கடந்த 15 நாட்களுக்கு முன்பு உயர் மின்னழுத்த கம்பம் சாய்ந்தது தொடர்பாக புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவங்களத்தூர் செல்லும் வழியில் 15 தினங்களுக்கு முன்பு வீசிய காற்றால் உயர் மின்னழுத்த கம்பம் நெல் வயலில் சாய்ந்தவாறு உள்ளது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் விவசாய பணி மேற்கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் அங்கு மின் விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளது. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத விடியா ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது.